வணக்கம் நண்பர்களே. இப்போது நிறைய குற்றச்சாட்டு அண்ணாமலை வச்சுருந்ததுக்கு முன்னாடி திமுகவில். அப்போது இடி பார்த்து பயப்பட மாட்டோம், மோடியை பார்த்து பயப்பட மாட்டோம்னு வசனம் சொன்னாங்க இல்லையா? திமுக பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம் ஊழல். ஆனால் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட பெரியசாமி வீட்டில் ரைடு நடந்தது. இதுக்கு முன்னாடி பல பிரமுகர்கள் வீட்டில் ஊழல் குற்றச்சாட்டு பதிவிட்டு இருக்காங்க, சிதம்பரம் உட்பட. அப்போ நேஷனல் ஹெரால்டு ராகுல், சோனியா, அதெல்லாம் 2G வழக்கில் கனிமொழி ராஜன், அப்படி நிறையா ஸ்டேட்டஸ். இதில் இப்போ கொஞ்சம் முன்னாடி பொன்முடி அவர் சுதந்திரமாக வெளியில் தெரிகிறாரு. தலைமாக இருந்த தம்பி பிடிப்பட்டால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்டம் க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. தம்பி வந்தார், ஜாமீன் பெற்ற சென்ற இப்போ ஜாமீனில் இருக்குது, எம்எல்ஏ மட்டும் இருக்க செந்தில் பாலாஜி. இப்படி நிறைய கோடிக்கணக்கு சம்பாதிச்சுட்டு வழக்கு முன்னேறியதானே இல்லை. குட்கா வழக்கு இந்த மாதிரி நிறையா. அப்போ இது என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் கரெக்டாக வாதாடலை அந்த அரசு தரப்பில், அதாவது இடியோ சென்ட்ரல்லையோ. அதனால தான் இப்படி அரசியல் இதெல்லாம் சாதாரண மக்களும் கடந்து போகிறாங்க. தண்டனை பெற வரை அமலாக்கத்துறை சோதனையும் நீதிமன்ற வழக்கும் கண் துடைப்பாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இது இது சப்போஸ் இதை ஒரு மாதம் இருந்தாச்சுன்னா செந்தில் பாலாஜி அரவிந்த் கெஜ்ரிவாலும் 31ஆம் நாள் அவங்க பதவி போயிடும். அந்த சட்டம் கொண்டு வந்து தான் எல்லாம் குதிக்கிறோம். ஸ்டாலின் உட்பட சர்வாதிகாரங்கிற அப்படி அது இனிமேல் அந்த சட்டம் வரும். அதில் ஒரு வேளை நாளைக்கு உதயநிதிக்கு அந்த பிரச்சனை லாக் பண்ணாலும் கூட அது அமல்படுத்தப்படும். அது என்ன போக தெரியும். அந்த மந்திரிகளுக்கு ஒன்றுன்னா, ஏன்னா அவ்வளோ ஊழல் இருக்குது இல்லையா? ஆதாரத்தை வச்சு கரெக்டாக எடுத்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் சட்டம் வந்துடும். திருப்பி இந்த லாக்கால் இந்த பஞ்சாயத்துலாம் ஆகாது. இது ஒரு பக்கம். இந்த பீகாரில் 65 லட்சம் பேர் நீக்கினாங்க. அந்த ஆதரு இதெல்லாம் என்ன, அவங்க வெளிநாட்டிலேருந்து பக்கத்து அண்டை நாட்டிலேருந்து வராங்க, குடியுரிமை பெறாங்க அப்படிங்கிறது. அதனால அது செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே எதிர்கட்சியில் ஒரு 5-6 பேர் சேர்ந்து காங்கிரஸ், சரத்பவார் காங்கிரஸ் உட்பட கேஸ் போட்டாங்க. அது இன்றைக்கி நடந்தது. அதில் இல்லை, அது அந்த பதிவு கருத்து தான். ஏன்னா அந்த 1 கோடி பேருக்கு அதை நம்ம அதையே தான் எடுத்துக்க முடியாது சிட்டிசன்ஷிப்புக்கு. ஏன்னா போலியாக கூட ரெடி பண்ணிடுறாங்க. வந்தனி இந்தக்குள்ளே நுழைஞ்சு வந்தனி, அதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சம்மட் எழுதி கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இன்னும் ஒன்றே இந்த கவர்னர் சம்மந்தமானது தான். ஏற்கனவே 6 மாதம் டைம் இருக்குது. அதில் 2-3 வாரத்துக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டாலின் போட்ட கேஸில் திமுக தரப்பில் இப்போ அது இவர் மட்டும்தான் போட்டு, வேறு எந்த மாநிலம் போடல. அவங்க அரசாங்கத்துக்கு தான் இருக்க முடியும் சொல்லியிருந்தார். அப்போ ஜனாதிபதி கேட்டு தான் சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி தீர்ப்பு என்னாச்சுன்றது இன்னும் இது வரைக்கும் தென்படலை. பார்ப்போம். நேற்று சொல்லியிருந்தாங்க விசாரிக்கிறேன்னு. இது ஒரு பக்கம் இருக்குல்ல. இன்றைக்கி விஜய் மாநாடு நடத்தியிருக்காரு. அது எவ்வளோ லட்சம் பேரோ. ஆனால் அதில் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் ஏதோ திமுகலாம் சொல்கிறார். ஆனால் ஏதோ எழுதி கொடுத்தா மாதிரி தான் இருக்குது. அதில் தாமரை தண்ணி மலராதுங்கிறாரு. அப்போ இங்கே நான் முதல்ல எம்பியோ இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்களே, என்னவா அது? இப்போது வர தேர்தலில் தெரிஞ்சு போயிடும் விஜய்க்கு என்ன கிடைக்க போகுது. மிஞ்சி போனால் அவர் ஜெயிக்கலாம், கூட 1-2 தொகுதி அவ்வளோதான் மிஞ்சி போனால், எங்கேயா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால். ஏன்னா சும்மா வீட்டிலேருந்து நடத்திட்டு மாநாடு நடத்தினாப்புல அது கூட விசாரிக்கிறாங்க. 2 மாநாடுக்கு அப்படி 1000 கோடி யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி உளவுத்துறையில். சரி, இது இருக்கட்டும். முன்னாடி விக்கிரவாண்டி நடத்தணும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு பாஜக என்ன வாங்குது, இவர் என்ன வாங்குறேன்னு தெரிஞ்சு போயிடும். இவர் என்ன செய்யணும், ஆளுங்கட்சி இருக்கவங்கள தாக்கணும். அது அவ்வளோவா இங்குங்கிறது சரியாக தாக்காமல் தெரியல. இவர் ஒரு கமலஹாசனான்றது தெரியல நாளைக்கு. என்ன நாளைக்கு இன்கேஸ் டிஎம்கே இருந்தாலுமே அதிமுக தாவேக்கு என்ன நிலைமை ஆகும் தெரியாது. பாஜக சென்ட்ரலில் இருக்குது, திருப்பியும் சென்ட்ரலில் தான். எப்போ மோடியெலாம் வேறு யார் வந்தாலும் அதை வரப்போகிறாங்க. காங்கிரஸ் இல்லை, வடக்க போகிற செத்து போச்சு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது இவங்களுக்கு தான். இப்போ கூட்டணியாக இருந்தால் என்ன சொல்லணும்ல. அப்போ மேஜராக அப்போது பாஜகவுக்கு போவாங்க, இல்லை திமுகவோ. இப்படித்தான் நடக்கும். ஏடிஎம்கே இல்லாமல் போனோம். ஆனால் அது குறுகிய காலம் நீடிக்கும். அது மைனாரிட்டி ஆட்சி மாதிரி தான் அவர் வந்தால், இல்லைன்னா மாற்றி வேறு மாதிரி வரும். இவர் ஒன்றும் சேர்ற மாதிரி தெரில. இவர் பிரேமலதாக்கெல்லாம் நூல் விடுறாரு, நீங்கள் அங்கேயெல்லாம் சேர இங்கே வாங்க, எனக்கு எம்ஜிஆரை காட்டலும், கேப்டன் தான் இது, அதான் எம்ஜிஆர் இது மாதிரி நிறைய. ஆனால் எம்ஜிஆர் அண்ணாதுரையும் மேலே வைக்கிறார். அதை எடப்பாடி பதிலே கொடுத்தாரு. அவங்களாம் காலங்காலமாக கிளந்து வந்தவங்க, எடுத்தோடனையும் வர முடியாது. நீ காஞ்சிபுரத்தில் இதில் கொடுத்தாரு மக்கள் முன்னாடி. எடுத்தோடனே 5 வருஷம் ஆச்சு அவர் வரத்துக்கு.
இவர் ஏதோ மக்களை பார்த்துனே வளர்றாரு, உடனே வந்துட முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ பெண்கள் அங்கங்கே இளம் முஸ்லீம் பெண்கள் இருக்கலாம், யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான ஒழிய வரட்டும் பார்க்கலாம். ரைட். அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறத பார்த்தா இவர் வந்துடுவேன், நான் சிங்கிளாக தான் சிங்கம் இருக்கும் ஜங்கிளில், இந்த மாதிரி ஏதோ பேசுகிறேன். ரைட்டா? அது என்ன இன்னொரு விஷயம் இருக்குது. 14லையும் இப்போ 24லையும் 18% கூட்டணியில் காமிச்சிட்டாங்க பாஜக. நீ 0லேருந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், என்னன்னே தெரியாது. அது 6%, 10%, 15 ஓத்தவனு சொல்கிறான். முதல்ல என்ன பர்சன்ட்னு தெரியணும், இது தெரிய போகுது 26ல். அவ்வளோதான் விஷயம். அது வீரவாசன சினிமா மாதிரி பேசி பிரயோஜனம் இல்லை, களத்தில் என்னன்றதான் மேட்ரு. வரட்டும் பார்க்கலாம், அவ்வளோ. இதில் வந்து டவர் வள அது இன்னொன்று மோடி இதை சொல்கிறார், நீட்டில் இவ்வளோ பேர் வரும் பாஸ் பண்ணி ஏழைகள், அப்படியே ஸ்டாலின் டோன் மாதிரி டிஎம்கே டோன் மாதிரியே இருக்குது விஜய். இது நீட்டு வேண்டாம், அவங்களே வாய மூடி அமர்ந்துட்டாங்க. போனால் சுப்ரீம் கோர்ட்லேயும் போகல, புதுசாக பீலாட ஆரம்பிச்சிருக்கார் விஜய். ஒன்றியம் அதே அவங்க பேசின ஒன்றியம் அவரே எடுக்கிறது. அப்போ டிஎம்கே டீம் தானே, டிஎம்கே வந்து ஓட்டு வேறு இடத்துக்கு போகிற ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நாளைக்கு அந்த பக்கம் வைகோ மாதிரி போக மாட்டான்னு நிச்சயம் திமுகவுக்கு. இப்போ ஒரு சீட் ராஜ்யசபாவுக்கு போய் தொங்கிட்டார் கமல், அதுதான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுன்னா, அதிமுக பாஜக இருக்குது, அதில் 70 எம்எல்ஏ செகண்ட் பொசிஷனில் வந்தது அவங்க கேட்டு வாங்குவாங்க 50 தொகுதி. அதில் நின்று மேஜராக அண்ணாமலை அந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணால் கூட வந்துடும். பல பக்கம் ஒரு பாத யாத்திரை போடுவார். நாளைக்கு ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கன்வெர்ட் ஆகுதுலேயே பாஜக ஒரு 50 சீட்டு வந்துட்டா எங்கே வச்சுப்பாங்க, நடக்கலாம். ஏன்னா செகண்ட் பொசிஷன் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் நிற்கும் போது அது அப்படியே அந்த பெல்ட்டில் அந்த இடம் தான் வேணும்னு வாங்கினா முடிஞ்சது. டிஎம்கே ஓட்டு சீம் வந்து மேஜராக பிரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து அங்கே தான் செட் ஆகும்.